நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் துதிக்க ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 ஓ ஹல்லேலூயா. thank you Jesus. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே துதிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே வாழ்த்தப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உயர்த்தப்படுவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இந்த காலை நேரத்தில் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய சர்வ வல்லமையுள்ளதே ஆண்டவரே கரம் இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளில் ஆசீர்வாதத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக, ஜெயத்தின் நாளாக கர்த்தர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய ஆண்டவரே அரசு வருக அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பலத்தினாலே என்னை கட்டி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, அதிசயங்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ வார்த்தை உண்மையுள்ளவர், நீ செய்கிற கர்த்தர், நீ பரிசுத்தர், நீ மாறாதவர். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கும் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை எல்லா தடைகளையும் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளில் எங்களை ஆண்டவரே நடத்தட்டும். வர வேண்டிய ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்க்கிறோம் இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜாஷுவா ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த காலையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த காலையில ஆவியானவரே ஒருமித்த நேரத்தில் கூப்பிட்டு தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இயேசுப்பா அந்த நாட்டில் பரிசுத்த நாள் மக்கள் நாங்கள் உபசரிக்க தேவ ஆவியானவரை தூய்மை செய்வீராக. அப்பா அந்த முதல் ஆராதனை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். ஆவியானவரே தேவ ஆவியானவர் தாமே இயேசுப்பா எங்கள் முன்பதாக நின்று நீங்கள் நடத்தி தருவீராக. அப்பா ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவருடைய தெய்வீக காரணத்தை எங்கள் நடத்தி தரட்டும் சுவாமி. ஆவியானவரை காணிக்க பகுதி ஆசீர்வதிப்பீராக, சங்கதி பகுதி ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே எங்களுக்கு ஏற்ற மண்ணாக ஆவியானவரே அப்பா தாசரை மறைத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்க வெளிப்படுவீராக. ஆவியானவரே இயேசுப்பா ஒவ்வொரு வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக எனக்கு உதவி செய்வீராக. அப்பா அந்த வார்த்தையை கேட்டு ஆவியானவர் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு தன்னை எனக்கு அர்ப்பணித்து ஆவியானவர் வாழ உதவி செய்வீராக. நம்முடைய கடமை இருந்து ஒவ்வொரு ஆராதனை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இந்த ஆராதனை முடிவுல இருந்து இறுதி வரை நம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு இந்த நடத்த உதவி செய்யுங்க. இயேசுப்பா செகண்ட் சர்வீஸ் உங்களுடைய கரத்துல தருகிறோம். ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியானவரே சாயந்தரம் நடக்கிற பிரேயருக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனை இந்த ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களுடைய தெய்வீக கரம் இருந்து எங்கள் ஆராதனை முழுவதும் முற்றிலுமா உங்களுடைய
கரத்துல தருகிறோம் ஆவியானவரே. அப்பா நீங்க நேர்த்தியா முடிச்சு தருவீராக. வர வேண்டிய ஒவ்வொருத்தரும் தடைகளெல்லாம் மாற்றி தேவாவை அழைச்சிட்டு வருவீராக அப்பா. அப்ப யார் வெறுமனையா வீட்டில் இருந்துடக்கூடாது. இந்த ஆராதனை நாட்கள் அவன் அநேகர் அப்பா குடும்பமா கூட்டம் கூட்டமா ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ள உதவி செய்வீராக. அப்ப நாம மகிமை கேட்கிறோம் ஆவியானவரே. உண்மை உயர்த்தபடியா ஆவியான நாங்க எல்லாமே துதிக்கிறோம் தொழுதுகிறோம் சுவாமி. எங்கள் ஆராதனை முற்றுமா உடைய கரத்தை தருகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Yes, we are not தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் ஜகதம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் ஜகதம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம்
அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பழிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பழிப்போம். நித்திய தேவனாம் சத்திய மறந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய மறந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பழிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பழிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பழிப்போம். ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பழிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர். முன் சென்றாரே நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவர் முன் சென்றார், நம்மை பாதுகாத்தார், நம்மை வழிநடத்தினார். இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. உயிரோடு இருப்பது யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. எனவே அவர்தான் நம்மை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்தி வந்தார். இன்னும் அவருடைய பாதுகாப்பு கிருபை நம்மை தாங்கி நடத்த போகிறது. எனவே இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நமக்கு மேம்படுத்துவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் நாம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பணம், நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை நம்மோடு கூட இருப்பதினால் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நிறைவான ஆசீர்வாதம் நம்மை இந்த நாளிலே தாங்கி நடத்தி வருகிறது. எனவே ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாம் விசேஷமானவர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட கால்கள் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட கால்கள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லாமே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோல்
வாய்களை திறந்து சத்தமாக இந்த நாள் நேரத்தில் அவரை துதிக்கும்படியாக அவரை வேண்டும்படியாக ஆண்டவர் தாத்தா கர்த்தர் நின்றுவீர்கள் இதை கைதோத்து மகிழ சகோதரி வேதம் சொல்லுகிறது இப்ப பாபா பாலரப சதரப விசேஷமானவரே நீரை விசேஷத்தவர்களாக மாற்றியிருக்கிறீர்கள் சத்துக்களை நீங்கள் மாற்றியது தோல்வியான எங்கள் வாழ்க்கையில பாவம் நிறைந்த எங்கள் வாழ்க்கையில நீங்க வந்தபடியினாலே எங்கள் வாழ்க்கை சிறப்பாய் மாறி இருக்கிறது ஆண்டவரே கசப்பான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே இன்பமாய் மாற்றுகிற கசப்பான வாழ்க்கையை இன்பமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு உண்டு.
துதிக்கிறோம் துதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களும் மனித மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியாக. நானோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அவர் இந்த காலை நேரத்திலே ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமாய் நம்மை தாங்கி நடத்துகிற கிருபைக்காக தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியா யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். ஆமென். யாவரும் நின்ற வண்ணமாகவே சங்கீதம் 14 நாம் மாறி மாறி வாசிப்போம். Psalm 14 நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 14 677வது பக்கத்தில் இருக்கிற 677வது பக்கத்தில் சங்கீதம் 14 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 14 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. சேர்ந்து வாசிப்போம். இருக்கும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கடைசி வசனம் இவ்வாறாக சொல்கிறது. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, மதிகெட்டவன் என்ன சொல்கிறார்? தன்னுடைய இருதயத்திலே கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லி அருவருப்பான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் இஷ்டம் போல அவருடைய வாழ்க்கையிலே செய்து அவன் கடைசியிலே மடிந்து போகிறான். ஆனால் ஸ்தோத்திரம், தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள மனிதர்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? பரலோகத்திலிருந்து அவர்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமியில் உள்ள யாவரையும் கண்ணோக்கி பார்க்கிறது. கண்ணோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்பி, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து திருப்பி, அவருடைய வியாதியிலிருந்து கர்த்தர் திருப்பி யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன துக்கத்தோடு என்ன கவலையோடு இந்த நாளிலே நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் ஒரு செழிப்பையும் ஒரு சமாதானத்தையும் கத்திருந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, நீ கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிறையிருப்பை திருப்பி யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இந்த நாளிலும் ஆராதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. எல்லா தடைகளையும் நீக்கி போடும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே ஸ்தோத்திரம் ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறேன். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. மாலையிலே நமக்கு 6:30 மணிக்கு ஆராதனை உண்டு. நீங்கள் காலையில வராதவர்கள் இருப்பீர்களானால் வராதவர்களை நீங்கள் மாலையிலே அனுப்பி வைக்க அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. பெண்கள் ஜெபம்
சனிக்கிழமை இருக்கிறது. எனவே அதில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இப்பொழுது ஒரு காணிக்கை பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் காணிக்கைகளை படைக்கிறோம். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். துதிப்பே போற்றுவே பாடுவே வெம்பீரிப்பே, துதிப்பே போற்றுவே பாடுவே செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி இத்தமமை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன், இதற்கீடாக நான் என்ன செய்வேன். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேனா, என் ஜீவனை பலியாக படைக்கின்றேனா. இந்த வாரத்திலே தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறைவின்றி ஆண்டவர் நீ நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதி செய்கிற எல்லா வேலைகளிலும் பொக்கிலும் மரத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். விசேஷமா இந்த நாளில் தேவ மனுஷன் மூலம் எங்களோடு நீர் பேசுவீராக, உடைய சத்தத்தை துணிக்க பண்ணுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்கார்வோம். நல்லவன் இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு வெற்றி நாள், ஜெயத்தின் நாள். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை பற்றி கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ரவுசல் பிரபாகர் அவர்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷம். அவர்கள் நம்முடைய சபையிலே அறிமுகமானவர்கள் தான். அவர்களை தெளிவான அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி நம்முடைய சபைக்கு வருகிறவர்கள் என்னோடு கூட இணைந்து வேதாகம கல்லூரியிலே நாங்கள் 3 ஆண்டுகள் இணைந்து படித்தோம். விழுப்புரத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு விழுப்புரம் பகுதியிலே ஒரு சுவிசேஷகராக இன்றைக்கு இருந்து பல இடங்களிலே இன்றைக்கு தமிழ் நாட்டில் மட்டுமல்ல இந்திய தேசத்தில் பல பகுதிகளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் இன்றைக்கு செய்து வருகிறார்கள். இன்றைக்கு நம்மோடு கூட அவர்கள் இருப்பது நமக்கு அதிக சந்தோஷம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் மூலம் நம்மோடு பேசுவாங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி
கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கி போன மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு இருளான காலகட்டம் போல நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஏன் இதெல்லாம் நமக்கு கர்த்தர் அனுபவிச்சாரு, ஏன் சபையில் கர்த்தர் அடைச்சி வச்சாரு, பல கேள்விகள் இந்த இருதயத்தில் தோன்றி இருக்கலாம். சபை அடைகிறது ஒரு பெரிய விஷயம். ஏன் சபை அடைச்சி வச்சார் ஆண்டவர் சொல்லி பல கோணங்கள், பல சிந்தனைகள், பல நினைவுகள், பல கேள்விகள், ஆனால் பதில் தெரியாமலே முடிந்திருக்கலாம். நிச்சயமாக எல்லா உதாரணங்களும் அவர் செய்யறது அப்படின்னு சொல்லுங்க. உதாரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். அவர் எது செய்தாலும் அது நோக்கம் இருக்கிறது. ஒரு ஜெப விண்ணப்பத்தை நான் உங்களுக்காக வைத்து அதுக்கப்புறம் நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் கடந்து போய் நேரத்தில் கடைசியாக ஒரு 10 நிமிடம் இந்த விடுதலைக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரே ஒரு விண்ணப்பம், ஜெப விண்ணப்பம். நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். எழுதுகிறார் சங்கீதத்தின் புத்தகம் 83ஆவது சங்கீதம். நான் அதிகாலையில் அவருக்கு ஜெபித்து விட்டிருந்த பொழுது தேவனுடைய சங்கீதத்திலிருந்து வாசிக்க சொன்னார். அப்போ அந்த வாசிக்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய தலைவர்களுடைய காரியங்கள், குற்றங்கள் எல்லாவற்றும் மிக தெளிவாக இந்த சங்கீதத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த சங்கீதத்தை பாரதி ஜனத்தை இருக்கலாம். அதை குறிப்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 வசனங்களை நான் வாசிக்கலாம். 2வது வசனம், 3வது வசனத்தை, 4வது வசனத்தை யாராவது வாசிப்பார்களா? இதோ உங்களுடைய சத்துருக்கள் கொந்தளித்து உங்களுடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல் போவதற்காக அவர்களை அகம் பண்ணுவோம் பாருங்கள் என்கிறார்கள். நம்முடைய சபையை மூடியிருக்கும் சில குற்றங்கள் எல்லாம் பண்ணப்படுகிறது. எனவே நாம் நிறைய ஜெபிக்கணும். சபைகளுக்காக நிறைய ஜெபிக்க வேண்டியது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்காக தான் நம்ம நிறைய ஜெபிக்கணும். வாசிச்சாங்க ஆன்லைனில் போயிடுச்சுட்டு இருந்தாங்க. எனவே இந்த சங்கீதம் நீங்களே வாசா புரியும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்வருகிற 3 வசனத்திலே நிறைய காரியங்கள் புரிஞ்சிருக்கு. ஒன்றும் புரியலையா? 3 வசனம் புரியலையா? பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கு அந்த வசனம். ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கு. பாருங்க, ஒரு ஜனத்திற்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து ஒரு மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்ப உங்களுடைய ஜனநாயக நாம தான் நமக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து ஒரு மறைவில் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் சர்வனுடைய நேரத்தில் நம்ம அவருடைய மறைவில் இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை பண்றாங்க அப்படின்னு 4வது வசனத்திலே, நாம் இனி ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரவேலுடைய பெயர் நினைக்கப்படாமலும் போவதற்காக, அதாவது கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு நிலையை இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. அதற்காக ரொம்ப நிறைய திட்டங்கள்லாம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே கிறிஸ்தவம் தள்ளப்படுது. நாமே சொல்லுங்க பாருங்க. எனவே இது நிர்விசாரமா இருக்கிற காலகட்டம் அல்ல. சபைக்காக ஜெபிக்க வேண்டிய காலகட்டம். கிறிஸ்தவத்துக்காக அதனுடைய மார்க்கம் நம்ம இந்திய தேசத்துல அது வளர்ந்து பெருகணும். அவன் சொல்லுங்க பாருங்க. எதற்காக? நமக்காகவா? இல்லையா? இந்திய தேசத்திற்கு ஆத்மாக்கள் பரலோகம் வரணும். அவன் சொல்லுங்க பாருங்களா. பட்டணமா கிராமமா ஜனங்கள் பரலோகம் வரணும். அதற்கு தான் அந்த மார்க்கம் பெருகணுமே ஒழிய மற்றபடி நம்முடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோ நமக்கு ஒரு பெருமைக்காகவோ அது அப்படி அல்ல. எனவே நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். இந்த வீடுகளுக்கு போய் அந்த 23 முழுமையை வாசிக்க கர்த்தருக்கு விரோதமாக எழுதுகிறவர்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்ன்றதுதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஆண்டவர் எப்ப கிரியை செய்வார்னாக்கா நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுதான் கிரியை செய்வார். நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் தேவனுக்கு ஜெப விண்ணப்பம், தேவனுக்கு ஜெபம் தேவைன்றதுனால இந்த ஜெப விண்ணப்பம் இது எனக்குரிய ஜெப விண்ணப்பம் அல்லது பாஸ்ட் பக்கத்தில் உட்கார்ந்து இவருக்குரிய ஜெப விண்ணப்பம் அல்ல. என் தேவனுக்கு ஜெபம் தேவைப்படுகிறதுனால இந்த விண்ணப்பத்தை தாழ்மையோடு உங்களுடைய கரைகளை வைக்கிற உங்களுடைய வாஸ் ஜெபத்தில் ஜெபிங்க. இந்த வீடுகளில் கூடு கொடுத்து ஜெபிங்க. உங்க ஜெப நேரங்களை ஜெபிங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் கிரியை செய்வார். 83 வீடுகளை வாசிங்க.
ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய். 2 வார்த்தைகளால இந்த காவிரிலே கர்த்தரை பலப்படுத்தும்படி விரும்புகிறார். வலது கரத்தை உயர்த்தி கேட்கலாமா? நீங்க எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்குள்ள உருவாக கிருபை செய்ய எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம். வலது கரத்தை உயர்த்தி கேட்போம். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள உருவாக சுவாமி உங்களுடைய கரைகளை தாழ்த்துகிறப்பா. இதுவரைக்கும் நான் சபைக்கு வந்த காரியங்கள் வேறு, இதுவரைக்கும் என் செப வாழ்க்கை வேறு. இனி வரக்கூடிய நாட்களில் நான் பெற்றுக் கொள்ளுகிறவனாய் செபத்திர விதையாதனையா, நான் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளுகிறவனாய் செபிக்க தோன்றனையா. என்னுடைய வாழ்க்கை வித்தியாசப்பட ஆண்டவரே, என்னுடைய சபை கூடி வருவதில் வித்தியாசம் உண்டாகலையா. என் விசுவாசம் பலமுள்ளதாய் மாறுவதாய் கரைகளை உயர்த்தி கேளுங்க பார்க்க. வலது கரத்தை உயர்த்தி என்னுடைய விசுவாசம் வித்தியாசமாய் மாறட்டையா. தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்பொழுது இந்த ஆராதனை முடிவடைவதற்குள்ளாக நாங்கள் எங்களுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் விசுவாசித்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக. 2 வார்த்தைகள் தான் தேவனிடத்திலிருந்து. சில நேரங்களில் ஒரு வார்த்தை தான் வரும். நம்ம அப்படியே தூக்கி மேல நிப்பாட்டிட்டு வராங்க. இந்த காலங்களில் இந்த 2 வார்த்தையை தேவன் கூட பேசுகிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், எதை குறித்து பயப்படாதீர்கள், எதை குறித்து நீங்க அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள். காரணம் என்னவென்றால் தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாசம். அவன் சொல்லுங்க பாருங்க. விசுவாசம் உள்ளவனாய் எல்லா காரியத்துக்கும் விசுவாசம் உள்ளவனாய் பாருங்க. இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் மிக அழகாய் தெளிவாய் பல இடங்களிலே விளக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். அதை நான் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நீங்க எடுத்துக்கொண்டு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகத்தின் நேராக நம்முடைய கவனத்தை திரும்புவோம். திரும்பி கொண்டு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க பாருங்களா. 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்கள். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதா போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் எப்படி தீமோத்தேயுவை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி மிக அழகாக மிக தெளிவாய் அது இருக்கிறது. என்ன அறிமுகப்படுத்துகிறார்? ஒரு தீமோத்தேயுவை முதல் நிருபத்தில் அடையாளப்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார். ஒரு பாசம் அறிமுகம் பண்ணார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார்? சாதாரண அடையாளப்படுத்திருக்கலாம். என் மகனாகிய தீமோத்தேயு அப்படி அடையாளப்படுத்திருக்கலாம். இல்ல என் குமாரனாகிய தீமோத்தேயு, ஏன்னா பவுல் குமாரனை தான் பார்க்கிறார். தீமோத்தேயு எப்படினாலும் பண்ணிருக்கலாம். எனக்கு மிகவும் பிரியமான காயு அப்படின்னு சொல்லி காயு எழுதணும்னு சொல்றாரு. ஆனா நீங்க தீமோத்தேயுவை அடையாளப்படுத்தும் பொழுது எப்படி சொல்றாருக்கா, விசுவாசத்தில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. வெறும் விசுவாசத்துல நல்ல குமாரன் தீமோத்தேயு போட்டுக்கலாம். ஆனால் கீழே நீங்க வாசிக்கிற விசுவாசத்துல உத்தம குமாரன் விசுவாசம் பெருசு. அப்ப பவுல் எதிர்பார்க்கிற ஒரு உத்தம விசுவாசம் தீமோத்தேயு இடத்துல இருந்தது. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மந்தை, தன்னுடைய ஆடு, தன்னுடைய சபையின் விசுவாச ஜனங்கள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்கன்றதை இங்க அருமையா எழுதி வச்சிருக்கிறார். இயேசு தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் பவுலுக்கு தீமோத்தேயுக்கு அடையாளமா கொடுத்திருக்கிறார். ஒரு டைட்டில் மிஸ்டர் அல்லது பாஸ்டர் அல்லது இன்ஜினியர் அப்படி ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி தீமோத்தேயுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாருங்களா? டைட்டில் கொடுக்குறாங்கன்னாக்கா அவன் விசுவாசத்தில் உத்தம குமாரன். அவன் சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு எனக்கும் பரவாயில்ல ஒரு டைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கொடுக்கும்? இந்த காலையில் யோசிச்சு பாருங்க. என்ன கொடுக்கும்? நம்ம சிந்திக்கணும்.
அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு ஜெப வீரன் அப்படின்னு டைட்டில் கொடுக்குமா. தானியேலை குறித்து பார்க்கும்போது அவங்க ஒரு ஜெப வீரன். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவங்க ஒரு பரிசுத்தவான். சாமுவேலை குறித்து பார்க்கும்போது அவர் தீர்க்கதரிசி. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. பவுல் ஒரு அப்போஸ்தலன். பேதுரு ஒரு அப்போஸ்தலன். இப்படி பல டைட்டில் பலருக்கு இருக்கு. ஆனால் தீமோத்தேயு அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் ஒரு வித்தியாசமான டைட்டில், விசுவாசத்தின் உத்தமகுமாரன். நம்ம சொல்ல பார்க்கலாம். நம்மளும் இப்படிதான் தேவனிடத்துல வித்தியாசமா பேர் வாங்கணும். பௌர்ணகேஸ் என்று அர்த்தம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஆண்டவர் டைட்டில் கொடுப்பார். பௌர்ணகேஸ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இடிமுழக்கத்தின் மகன் அப்படின்னா டைட்டில் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தம இஸ்ரவேலன் டைட்டில் கொடுக்குறாரு, ஒருநிலை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மனுஷனுக்கு உத்தம இஸ்ரவேலன் டைட்டில் கொடுக்குறாரு. இப்படி பல விதங்களில் பல பேர் இயேசுவோட டைட்டில் வாங்கியிருக்கிறாங்க. நாம் முதலாவது டைட்டில் வாங்குவோம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் தானா வரும். கரெக்டாக இருக்கீங்க? உங்களை இந்த காலையில் ஆராதனைகளை உங்களை பார்ப்பது எப்படி பார்க்கிறாரு, அதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய முடியுமானது. இந்த விசுவாசம் என்பது எங்க பிறக்கும் அப்படின்னாக்கா, நமக்குள்ள பிறக்க வேண்டிய விசுவாசத்தை அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுகிறார். எங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறார். அதே 1 தீமோத்தேயு வாசித்து பார்க்கலாம். வாசித்து 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசித்து 9ஆவது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுவதாய் இருக்க வேண்டும். அப்ப விசுவாசத்தினுடைய பொக்கிஷ அறை, விசுவாசத்தினுடைய புகலிடம் எதுவென்றால் நம்முடைய சுத்த மனசாட்சி. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குமா விசுவாசம்? எங்க இருக்குமா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இது டீச்சிங் மாதிரி தெரியும். டீச்சிங்லாம் பண்ணல, நம்ம இப்படிதான் வாழணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி எப்பொழுது வேத சத்தியத்துக்கு ஒத்து போகணும், ஜெபத்துக்கு ஒத்து போகணும், சபையின் பிரமாணத்துக்கு ஒத்து போகணும், தேவனுடைய தரிசனத்துக்கு ஒத்து போகணும். அப்பதான் சுத்த மனசாட்சியை நமக்குள்ள காத்துக்கொள்ள முடியும். அதற்குதான் உலகத்தோடு கூட நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாத நீங்கள் பவுல் சொல்றார். உலக வேஷம் உள்ள வந்துச்சுனாக்கா சுத்த மனசாட்சி வெளியில போயிடும். சுத்த மனசாட்சி வெளியில போயிடுச்சுனாக்கா தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள தங்கி இருக்காது. விசுவாசம் இல்லை என்றால் நாம் ஜெபத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே பிரச்சனையா மாறி போயிடும். அப்படின்னு சொல்லுங்க பாருங்களா. ஏன் சில விசுவாச ஜனங்கள் இன்றைக்கு உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியல, ஜெபித்தும் பெற்றுக்கொள்ள முடியல? காரணம் என்னவென்றால் அந்த பொக்கிஷ ஸ்தலமாகிய சுத்த மனசாட்சியில விசுவாசத்தை காத்துக்கொள்ளாததுனாலதான். அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல இழுப்புட்டு அழுத்து தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் பெற்றுக்கொள்ள முடியாம ஓடிட்டே இருப்பாங்க. நான் மாத்திரம் இந்த வேத பிரமாணத்துக்கு உட்பட்டு சுத்த மனசாட்சியோடு கூட விசுவாசத்தின் ஆழத்துல ஜெபித்து பாருங்க. நீங்க வேண்டிக் கொள்வது அதை இயேசு நிச்சயம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பாருங்களா. உங்களுக்குள்ள பயம் இருக்காது, நமக்குள்ள நம்பிக்கை இருக்கும். தேவனோடு கூட இருக்கிறான். ஆணித்தரமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியில வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்களா. சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் தடுமாறுகிறது. காரணம் என்னவென்றால் விசுவாசம் தடுமாறும் பொழுது வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்கும். பிரியமான தேவனுடைய விசுவாசம் தடுமாறும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிற தடுமாற்றம் இருக்கும். விசுவாசம் தடுமாறும் பொழுது பரிசுத்தவனுடைய ஐக்கியத்திலே தடுமாற்றம் இருக்கும். விசுவாசம் தடுமாறும் பொழுது ஜெபத்திலே தடுமாற்றம் இருக்கும். விசுவாசம் தடுமாற்றம் இருக்கும் பொழுது வேத வசனத்தை வாசிக்கிறதும் கைக்கொள்ளுகிறதும் தடுமாற்றம் இருக்கும். பிரியமான தேவனுடைய அதுதான் பவுல் சொல்றார். அந்த விசுவாசம் நீ உன்னுடைய பொக்கிஷ சாலையாகிய சுத்த மனசாட்சியதாப்பா அதை நீ காத்துக்கொள்ள முடியும். நம்மளுடைய வீட்டுல கோல்டு பணத்தெல்லாம் எங்க காத்துக்கொள்வோம்? நல்ல சேஃபான பேங்க் எதுன்னு சொல்லி தேடி அந்த சேஃபான பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அந்த அக்கௌண்ட்ல வந்து கேஷ் பணத்தெல்லாம் போட்டு டெபாசிட் பண்ணிடுவோம். அப்புறம் கோல்டு வீட்டுல நிறைய இருக்குனாக்கா அதே பேங்க்ல லாக்கர்லாம் இருக்கா, அந்த லாக்கர்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி லாக்கர்ல கொண்டு போயிட்டு கோல்டை போய் வச்சுட்டு கூட்டி சாவை எடுத்துட்டு போகும். அப்ப பாருங்க, அதெல்லாம் சேஃப்டி பண்ண தெரியுது இல்ல. எல்லாவற்றுக்கும் மேலானது விசுவாசம். கருகளை வைக்கணும் சொல்லுவாங்க. அந்த விசுவாசத்தை எவ்வளவு கொண்டு போய் சேஃப் லாக்கர்ல எப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த சுத்த மனசாட்சியாகிய சேஃப் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கணுமா. அப்பதான் அந்த விசுவாசம் உத்தம விசுவாசமா மாறும். அது கிரியை செய்யக்கூடிய விசுவாசமா மாறும். அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த லாக்டவுன்ல கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? நாம் எதை கற்றுக்கொள்ளணும், எதை செய்யும்படி விரும்பினார்,
எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? சற்றே நிதானித்து நாம் கடந்து போக போகிறோம். அதற்கு தான் நமக்கு தேவை விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு விதமாக கிரியை செய்துட்டே வருவார். ஆதாம் காலகட்டத்தில் கிரியை செய்வது போல இப்ப ஆண்டவர் நிச்சயம் கிரியை செய்யப்பட்டார். தாவீதுடைய காலகட்டம் வேற, இப்ப நம்ம வாழ்ற காலகட்டம் வேற. இயேசு அவர் எல்லா காலத்துக்கும் மேலானவர். அவர் ஊழியத்தை எல்லாரும் பெற்றுக் கொடுத்தார். ஆனா பரிசுத்தவானுடைய காலங்கள் வேற, நம்ம வாழ்கிற காலங்கள் வேற. அங்க தெய்வம் கிரியை செய்த காலங்கள் வேற. நம்முடைய தேசத்துல, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கிரியை செய்கிற காரியங்கள் வேற. ஆக தேவன் ஏதோ ஒரு இடத்துல கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. தேவன் அழைத்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய தீர வேண்டும். கிரியை செய்யணும்னாக்கா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டோம்? விசுவாசம் செத்துட்டு பரிசுத்தம் செத்து போயிட்டு சும்மா உட்காந்து ஏச்சு போறோம்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படலைனாக்கா நாம விசுவாசத்துல செத்துட்டோம், அல்லது பரிசுத்தத்துல செத்துட்டோம், ஜபத்துல செத்துட்டோம். நம்ம ஒரு செத்த வாழ்க்கை வாழ்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருந்தும் செத்தவங்க போல இருக்கிற, செத்த கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்கு. வெளிப்படுத்த வாசிக்கிறது, நீ உயிரோடு இருந்தும் நீ செத்த கிரியைகளோடு செத்தவங்க போல இருக்கிற. அப்ப நம்ம வாழ்க்கை கிரியை உள்ளதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதை ஏன் உருவாக்க விரும்புகிறார்? சபை கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு சபை கிரியை செய்கிற சபையா மாறினாக்கா விசுவாச ஜனங்கள் தேவனுடைய கிரியையை பரலோகத்திலிருந்து இந்த சபைக்குள்ள கொண்டு வரணும். அவன் சொல்லுங்க பாருங்க. நான் 2 நபர்களை குறித்து வேகமாக சொல்லி நான் ஜெபித்து நான் கடந்து போகிறேன். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நம்ம கவனத்தை எல்லாரும் தெரிந்து கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். விசுவாசம் உள்ளவனாக பயப்படாது. 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, மரியாதை அவர் சகோதரனாகிய மார்த்தாள் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்பவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளத்தை பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதைகளை துடைத்தவள் அந்த மரியாள் அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் நல்லா தெரியும். ஆனா மிடில் பாயிண்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை நான் சுருக்கமாய் சொல்லிட்டு நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, 20 வசனம் சொல்கிறது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தார். இந்த மார்த்தாள் தேவனிடத்துல இயேசுடைய பாவத்தில் உட்கார்ந்து போதனை கேட்காது, சத்தியத்தை கேட்காது. ஆனால் இவளுக்குள்ள இருந்த ஒரு நற்குணம் என்னவென்றால், வீட்டுக்கு வந்த இயேசுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பற்பல வேலைகளை செய்து கொண்டே இருந்தவர்கள் இந்த மார்த்தாள். இவருடைய விசுவாசத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய பாதத்தில் சத்தியத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய விசுவாசத்தை நான் கற்றுக் கொடுத்து நான் வேகமாய் கடந்து போகிறேன். பாருங்க, 21ஆம் வசனம் சொல்லுது, மார்த்தாள் இயேசுவிடத்தில் இருந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். லாசருவுக்கு 4 நாட்கள் லாக்டவுன். எத்தனை நாள் லாக்டவுன்? டிவி உள்ள போட்டு கல்ல அடிச்சிட்டாங்க. உள்ள கிடைக்கிற லாக்டவுன். நமக்கு எத்தனை நாள் லாக்டவுன்? கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் லாக்டவுன் ஆகி போட்டு உட்காந்து. இந்த லாஸ்ட் 4 நாள் தான் லாக்டவுன் உள்ள போட்டு அடிச்சிட்டாங்க. இந்த 4 நாள் லாக்டவுன்ல 4 நாள் ஆனாலும் சரி, 5 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, தேவனிடத்துல போக வேண்டியது போனாதான் வர வேண்டியது வெளியில வரும். அவன் சொல்றது பார்க்கலாம். அதுல தேவன் கரெக்டா இருப்பார். கரெக்டா உயர்த்தி நிலையிலுயா உங்களிடத்திலிருந்து போக வேண்டியது போகாம தேவனிடத்திலிருந்து வர வேண்டியது வரவே வராது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல சரியா இருப்பாங்க. இப்ப இங்க இந்த குடும்பத்திலிருந்து போக வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வேற ஒண்ணுங்க. சொல்ற மார்த்தாள் சொல்ற, இயேசுவே, அவர் எதிர்கொண்டு போய் மரியாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்க இல்லாம போயிட்டீங்க, நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னாக்கா என் சகோதரன் மரிக்க. இவன் யார் என்றால், பற்பல வேலைகளை செய்தவள், ஜெபத்தை கற்றுக்கொள்ளாதவள், சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதவள். இப்பொழுது ஜெபத்தை கற்றுக்கொண்டவள்,
சத்தியத்தை கற்றுக்கொண்டவள் இவன் என்ன செய்கிறாள், மரியாள் என்ன செய்கிறாள்? நீங்க வசனத்தை வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, ஒரு வசனம் 32ஆம் வசனம் வாசிக்க பாருங்க. 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, இதெல்லாம் ஓகே, நாமளும் பண்ணுவோம். அவர் பார்த்த உடனே பாதத்தில் விழுவோம், யுத்தம் செய்வோம், இயேசுவேனுவோம், அன்பேனுவோம், ஆராதனை செய்வோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரர் மரிக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒரே வசனத்தை சொல்றாங்க, ஒரே வார்த்தை சொல்றாங்க. அதைதான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஜெபத்தை கற்றுக்கொள்ளாதவளும் வேதத்தை கற்றுக்கொள்ளாதவளும் அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரே வார்த்தை. தேவனுடைய பாதத்தில் வந்து ஜெபித்தவளும் வேத வசனத்திலே தேறினவளும் அவளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரே வார்த்தை. இதற்கும் மேல மரியாள் வந்து அவருடைய பாதத்துல தலைமையினால கண்ணீரினால நினைச்சு, தலைமையினால தொடச்சி, பாத்திரத்தை செஞ்சு, பருவத்தை ஊத்தி, அன்பை ஊத்தி, அப்படி ரொம்ப ஆழத்துக்குள்ள போனவன் இந்த மரியாள். அவளும் என்ன சொல்றாங்க, அதே வார்த்தை, நீர் இங்கே இருக்கிறானா சகோதரர் ஐயா, இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். கரைகளை வைத்து சொல்லுங்க பாருங்க, நல்லா சொல்லுங்க, இயேசு எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறார். இயேசு எப்பொழுதும் கூட தான் இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் ஆழம் நமக்குள்ள இருக்கு. ஆனா இயேசு நம்ம கூட இருந்தும் சில காரியங்கள் பாதகமா நடக்குதா? சில காரியங்கள்ல நமக்கு லாக்டவுன் இருக்கா? நம்முடைய பொருளாதார காரியங்கள்ல, நம்முடைய வளர்ச்சியில, நம்முடைய காரியங்கள்ல லாக்டவுன் இருக்கா அப்படின்னாக்கா அங்கே ஏதோ ஒரு பாடத்தை ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன விரும்புகிறாரு? He is going to teach some lesson for us. நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் சில பாடங்களில் தேவையாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டு பேருக்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆனா ரெண்டு பேருமே கற்றுக்கொள்ளல. என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறாரு? வேற ஒன்றும் இல்லை. என் தேவன் அவர் எதிர்பார்க்கிறதே என்னன்னாக்கா விசுவாசம். கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க. விசுவாசம் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு அவன் மலையை பெருத்துவான், அவன் சாதிச்சுவான். பாருங்க, பாபிலோன் தேசத்துல 4 பேர் தான், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எத்தனை பேரு? 4 பேர் ஐயா. பாபிலோனே தலையெழுத்திருக்கான். பாபிலோன் என்பது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க தேசம் போல. பாபிலோனுடைய அதிபர் நேபுகாத்நேச்சார் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் போல. அன்னைக்கு இருந்த வல்லரசு நாடு பாபிலோன். அமெரிக்க தேசத்தை ஒருத்தனால தலைகீழ திருப்ப முடியுமா? அன்னைக்கு இருந்த பாபிலோனை வெறும் 4 பேர். நேபுகாத்நேச்சார் காலில் விழுந்துட்டான், காலில் விழுந்துட்டான். இவருக்கு தூபம் காட்டையா அப்படின்னு சொல்லி காலில் விழுதான். கடைசியில் சொல்றான், இந்த தேவன் தான் உன்னதமான சகல தேவனும் தேவன் சொல்லி அறிக்கைப்படுகிறான். அந்த அளவுக்கு பாபிலோன்ல பெரிய மாற்றங்களை ஜெப வீரனால கொண்டு வர முடியும்னாக்கா காரணம் அவங்களுடைய ஆணித்தரமான விசுவாசம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவன் தன்னுடைய உயிரையும் பணை வச்சு அக்னிக்குள்ள போனான். 3 பேர் தன்னுடைய உயிரையும் பணை வச்சு ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு மனுஷன் போறான். 4 பேர் ஐயா அப்படியே பாபிலோனே தலையிடத்திருக்கான். நீங்க மாத்திரம் உங்க குடும்பத்துல நம்ம குடும்பத்திலே தலையிடத்திருக்க இல்லையே, நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை தலையிடத்திருக்க முடியே. காரணம் என்னவென்றால் தேவன் எதிர்பார்த்து கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளாததுனாலதான் நம்முடைய குடும்ப காரியத்தை நம்மளால திருப்ப முடியாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை திருப்புகிறதுக்கு தீர்மானம் எடுப்போம். கரெக்டா வைத்து முடியாது. நம்ம குடும்பத்தின் காரியத்தை திருப்பினாதான் பட்டணத்தினுடைய காரியத்தை திருப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க பாருங்களா. நம்ம வெறும் தேசம் பட்டணம் சொல்றோம், நல்லது. ஆனா முதலாவது நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை திருப்ப கற்றுக்கொள்வோம். பின்பதாக பட்டணத்தின் காரியங்களை திருப்ப கற்றுக்கொள்வோம். நீங்க சபைக்கு வருகிறது விருதாவாய் போகக்கூடாது. நீங்க ஜெபிக்கிறது விருதாவாய் போகக்கூடாது. நீங்க தேவனிடத்துல நெருங்கி கிட்டி செல்கிறது விருதாவாய் போகக்கூடாது. உங்களுடைய கிரியைகள் விருதாவாய் போகக்கூடாது. உங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகக்கூடாது. நீங்க கர்த்தருக்காக பட்ட எல்லா பிரயாசங்களும் அவருடைய கிரியாகிய பலன் உங்களுக்கு கடந்து வந்தே தீர வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு 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 என்ன செய்யணும் அதைதான் உங்களுக்கு கற்றுக்கொள்ள. இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெப வித்தியாசப்படட்டும். இன்றையிலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து கிரியை கொண்டு வரத்தக்கதாக ஜெபத்தில் மாற்றங்கள் உருவாகட்டும். அந்த ஜெபம் தான் விசுவாசம் உள்ள ஜெபம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசு எவ்வளவோ ட்ரை பண்றாரு இந்த 2 சகோதரரிடத்திலும் விசுவாசத்தை உருவாக்குறதுக்கு. கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துக்குள்ள அவங்களால, அதாவது உயிர் தெழுந்திருப்பான். எப்போ உயிர் தெழுந்திருப்பான்? நடக்கும், 2 நாட்கள் நடக்கும். இயேசு வரும்பொழுது நடக்கும். அப்ப நடக்கும், இப்ப நடக்கும் சொல்றாங்க ஒழிய ரைட் நவ இப்ப
இந்த செகண்ட் நடக்குமா? தேவன் இந்த செகண்ட் நடக்கிறதுக்கு தான் நம்ம கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்படின்னு சொல்லுங்க. இந்த செகண்ட் நடக்கும், இந்த செகண்ட் நடக்கிறதுக்கு தான் நம்ம கூட இருக்கிறார். அதற்கு தான் லாக்டவுன். நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குறது தான் லாக்டவுன். சபை விசுவாசத்துல வளர்றது தான் லாக்டவுன். ஏன் லாக்டவுன் போட்டாரு? எதற்காக நம்ம சபையை அடைச்சிக்கணும்? சபையை அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு, அவருடைய குவாலிட்டிக்கு உருவாக்கும்படியாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களை அவருடைய ஸ்டாண்டர்டுக்குள்ள உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் லாக்டவுன்ல நல்லா ஜோம் பண்ணுங்க. வலதுகரத்தை உயர்த்தி காமிங்க. ஜெபத்துல மாற்றம் வந்துச்சு. யார் லாக்டவுன்ல அப்படின்னு வலதுகரத்தை உயர்த்தி காமிங்க. இன்னும் இல்லையா? இன்னும் கூட வரலையா? அப்ப இன்னொரு லாக்டவுன் ஆண்டவர்களுக்கு போடணும். விடமாட்டார். அவர் முடிவு எடுத்தாருன்னா விடமாட்டார். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை உருவாக்கணும், சபையை தகுதிப்படுத்தணும் சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா அதை செய்ய வரைக்கும் சொல்ல மாட்டான். கரங்களை வேண்டும் இடையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில முடியல, அவராலே முடியல, முடிவு பண்ணிட்டார் உயிரோட எழுந்து சொல்லிட்டு கடைசியை இயேசுவை அவங்களுடைய அந்த விசுவாசத்தை வச்சு லாசரு வெளியே லாக்டவுன் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு அதை வெளியில லாசரு கட்டப்பட்டவனாய் உள்ளவன். ஆனா மரித்தவன் உயிரோடு எழுந்தவனாய் வெளியே வரான். பட்டணத்துக்கு முழுவதுமாய் அந்த காரியம் பேசப்பட்டது. அநேக விசுவாசம் உள்ளவர் அவர்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய அநேக விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரும். கரைகளை வைத்து அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் கொண்டு வரும் தெரியாது? ஆயிரங்களை கொண்டு வரும், லட்சங்களை கொண்டு வரும், ஒரு கிராமத்தை கொண்டு வரும், ஒரு பட்டணத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கை நடந்துச்சுன்னா அநேக விசுவாசம் உள்ளவராய் மாறுவார்கள். இரண்டாவதாக பயப்படாது, விசுவாசம் உள்ளவராய். இரண்டாவதாக வேகமாய் நான் சொல்லி நான் ஜெபத்துள்ள கடந்து போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு போனாலே நம்முடைய கவனத்தை திருப்பி போகலாம். வேகமாக திருப்பி கொண்டோம். வேகமாக திருப்பி கொண்டு ஒரு சில 47ஆம் அதிகாரம், 47ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரத்தின் நேராக பார்வனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசை நாட்டிலே குடி இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரர்கள் 5 பேரை பார்வனுக்காக கொண்டு வந்து நிறுத்தினான். எந்த சூழலில் நிறுத்துறான் அதுதான் முக்கியம். வாசிக்கிற ஒரு வசனத்தை நான் சுற்றி காட்டுகிற வாசிக்க பார்க்கலாம். 13வது வாசிக்க. பஞ்சம் மிகவும் கொடியதா இருந்தது. தேசம் எங்கும் ஆகாரம் கிடைக்காமல் போயிட்டு எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே நெருங்கி போயிடுச்சு. எந்த சூழ்நிலையில யோசேப்பு பார்வோனிடத்துல போகிறான், பார்வோனிடத்துல தன் தகப்பனை சகோதரன் நிறுத்துகிறான் என்றால் தேசம் நெருங்கி போன சூழ்நிலை. தேசம் நெருங்கி இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பொருளாதார நிலைமை எல்லாருமே தெரியும். மிகவும் ரொம்ப வீக்கான பொருளாதார கொள்கை, வீக்கான பொருளாதார நிலைமை. ஆனால் ஆளுகிறவர்கள் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு பஞ்சகாலம் வருகிற அளவுக்கு பொருளாதாரம் இந்திய தேசத்துல ரொம்ப வீக்கா இருக்கு. ஏனென்றால் திடீர்னு சொல்லி பொருட்களுடைய விலை ஏறுகிறது தான் அதான் அடையாளம். அப்படின்னு சொல்லுங்க பாருங்களா. பஞ்சகாலத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் திடீர்னு சொல்லி விலைவாசி ஏறுகிறதும் பொருட்களுடைய விலைகள் ஏறுகிறதுனா பஞ்சகாலத்திற்குரிய அடையாளம் புரியுமா? அதை யோசிச்சு பாருங்க. சில மாதங்கள்ல சில வருடங்களுக்குள்ள எல்லா பொருட்களுடைய விலைகளும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கிறது நம்மளால உணர முடியும். எல்லா பொருட்களுடைய விலை. அதே போல பஞ்சகாலத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் அரசாங்கம் தன் சலுகைகளை கட் பண்ணும் அரசாங்கம். இப்ப கட் பண்ணுதுன்னா பல இன்னைக்கு இன்கிரிமெண்ட் கிடையாது. இன்னைக்கு டிஏ கட் பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்ல, சம்பளத்துல பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்க சம்பளத்தை சிலர் கட் பண்றாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் ஏறக்குறைய 30-40% சம்பளத்தை கட் பண்ணிக்கிறான். 30% வேலையை தூக்கிட்டான். காரணம் என்னக்கா பணம் இல்லை. அப்ப இதெல்லாம் அடையாளம். இன்றைக்கு நம்ம சாதாரண மக்கள் இந்த பஞ்சகாலத்தினுடைய நிலை தெரியல. எல்லாம் கிடைக்குது, எல்லாம் போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள், அதனுடைய அடையாளங்கள். அப்ப இது எப்ப தெரியும்னாக்கா திடீர்னு சொல்லி ஒரு சில வருடங்கள்ல அது பயங்கரமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான், அது மேலோங்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஓ, பஞ்சகாலம் இல்லாம அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த லாக்டவுனின் சபை மணந்திருந்தனாக்கா, இந்த லாக்டவுனின் தேசம் மணந்திருந்தனாக்கா, பஞ்சோன்ற லாக்டவுனுக்கு கட்ட
இப்ப தேசம் நெளிஞ்சிருச்சு பஞ்சத்துல. என்ன தேசம் நெளிச்சு? எகிப்து நெளிஞ்சிச்சு, கானான் நெளிஞ்சிச்சு பஞ்ச காலத்துல. ஆனா இவங்களுக்கு என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது? நம்ம சுற்றி காட்ட எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கலாம். 5ஆம் வசனம் வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசம் உனக்கு முன்பதாக இருக்கிறது. தேசத்தோட நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் என்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை நாடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வைக்கலாம். பஞ்சகாலம் இப்ப எகிப்தில் இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு சுட்டி காட்டுகிறேன். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலான யோசேப்பிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் மாடுகளையும் கழுதையும் வாங்கிட்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவளுக்கு ஆதாரம் கொடுத்து அவரை ஆதரித்து விட்டான். அந்த வருஷம் முடிந்திருக்கும். மறு வருஷத்தில் அவர்கள் அவரிடத்தில் வந்து பணம் செலவழித்து போயிட்டு ஆடு மாடு முதலாக உங்கள் ஆண்டவரை சேர்ந்து, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமும் எங்கள் ஆண்டவருக்காக மீதியானது ஒன்றுமில்லை. எங்கள் ஆண்டவர் தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. வசனம் சொல்கிறது 20ஆம் வசனம், அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் ஏறிட்டபடியால் அவரவர் தங்கள் நிலங்களை வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்து நிலங்களை யாவையும் பார்வோனுக்காக கொண்டால் இவ்விதமாய் அந்த பூமி பார்வையாயிற்று. அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம் 21ஆம் வசனம், மேலும் அவர் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களிலே குடிமாறி போக எகிப்தினுடைய சொந்த தேசத்து ஜனங்க பஞ்ச காலத்துல பணத்தை கொடுத்து தானியம் வாங்குறான், ஆடு மாடுகளை கொடுத்து தானியம் வாங்குறான், நிலத்தை வித்து தானியம் வாங்குறான். கடைசியா என்ன நடக்குதுனாக்கா, யோசேப்பு நிலத்தை வித்துட்டு இல்லை, இந்த நிலைக்கு உனக்கு சொந்தம் இல்லை, நீ இங்க இருந்தீனாக்கா எனக்கு விரோதமா பார்வனுக்கு விரோதமா இது என் நிலம் சொல்லி பின்னாட்கள் நீ தர்க்கம் பண்ணுவ, நீ போராடுவ, அதனால நீ இங்க இருக்காதுன்னு சொல்லி மதுரையில் இருக்கிறவனு சென்னைக்கும் சென்னையில் இருக்கிறவனு மதுரைக்கும் அப்படியே குடிமாறி எல்லை குடிமாறி போக மாட்டான். நீ உன் இடம் இது இல்லை, நீ குடிமாறி வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லி மறு எல்லை வரைக்கும் குடிமாறி போக மாட்டான். ஏன்னா அவன் திரும்பவும் போராடி இந்த நிலத்தை வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி மறு எல்லைக்கு குடிமாறி போக, அதாவது பரதேசி ஆகிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. சொந்த இடத்துல ஜனங்க எப்படி மாறினா பரதேசி. ஆனா பரதேசியால் ஒரு கூட்டம் உள்ள வருது. யாருன்னாக்கா யோசேப்புடைய குடும்பத்தார் 70 பேர் பரதேசியா உள்ள வரான். பஞ்ச காலத்துல வந்தவனுக்கு என்ன கிடைக்குனாக்கா, அவங்க கோசேன் நாட்டுல தங்கலாம், அது நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா. பரதேசிக்கு என்னது? நல்ல நேரம். கரங்களை வைத்து ஹல்லேலூயா. ஏன் தெரியுதா? அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி தேவனுடைய பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக தேசம் எந்த நிலைமைக்கு போனாலும் நம்மளை போஷிக்கிறதுக்கு நம்மளை காக்கிறதுக்கு பரலோகம் இருக்கு ஐயா. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. பரலோகம் இருக்கு ஐயா. வந்தவனுக்கு நல்ல நிலம் கொடுத்துட்டு இவனுக்கு வேலை கிடையாது, வேலை இழந்து போச்சு எகிப்துல இருக்கிறவனுக்கு. ஆனா இவனுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க? 47:6 வாசம் பொழுது வசனம் சொல்ல, அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம், அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் என்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு தலைவராக. என்ன போஸ்ட் கிடைக்குது? தலைவர்கள் போஸ்ட். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு அவனுக்கு கொடு தலைவர் போஸ்ட். என்ன போஸ்ட்? ஆடு மாடு மேய்க்கிற போஸ்ட் கிடையாது, தலைவர் போஸ்ட் கொடுறா. தலைவர் போஸ்ட் கொடுறா. மூணாவதாக என்ன ஆசீர்வாதம்னாக்கா, வாசி பார்த்தீங்கன்னாக்கா வசனம் சொல்லுது 12ஆம் வசனம், யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாக ஆதாரம் கொடுத்து அப்படின்னு சொல்லுங்க. இவனுக்கு நிலத்தை வைக்கல, பணத்தை கொடுக்கல, ஆடு மாடு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஆதாரம் வீடு தெரிகிறது. கரங்களை வைப்பீங்களே ஒளியா அப்படின்னு சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த 70 பேருடைய விசுவாசம் அல்ல, ஒரே ஒரு மனுஷன் யோசேப்புடைய விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. உத்தமமான விசுவாசம், புடமிடப்பட்டவனுடைய விசுவாசம். வசனம் சொல்கிறது, வசனம் அவனுக்குள்ளே யோசேப்புக்குள்ள உருவாகும் அளவும் வசனம் அவனை புடமிட்டுச்சான்.
யார் வேத வசனத்தினால புலமிடப்பட்டு விசுவாசத்தில் உத்தமர்களாய் மாறுகிறார்களோ அவருடைய சந்ததியை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பஞ்சகாலம் வந்தாலும் லாக்டவுன் வந்தாலும் பயப்படாதீங்க. நோவாவை வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உள்ள விட்டு கதவு அடைச்சார். பேழை உள்ள விட்டு கர்த்தரே கதவு அடைத்தார். வசனம் சொல்லுகிறது, எனக்கு நேரம் இல்லை. உள்ள விட்டு கதவு கர்த்தரே அடைச்சார். எத்தனை வருஷம் லாக்டவுன் தெரியுங்களா? சரியாய் 1 வருடம் 1 மாதம் இந்த லாக்டவுன். வேதத்தினுடைய முதல் லாக்டவுன் நோவாவுடைய லாக்டவுன் தான். சரியாய் 1 வருஷம் 1 மாதம். இந்த லாக்டவுன்ல நோவா தன்னை காத்து கொண்டான், தன் குடும்பத்தை காத்து கொண்டான். அவருக்குள்ள இந்த மிருக ஜீவன்கள் காக்கப்பட்டது. தேவனே எங்க அடைச்சு வச்சிருக்கிறாரோ அங்க விசுவாசத்தில் உத்தமனாயிரு. கரைகளை உயர்த்தி நிலையா. எந்த சூழ்நிலை இருக்கியோ அந்த சூழ்நிலை விசுவாசம். பாருங்கள், அந்த லாக்டவுன் முடிஞ்சு நோவா உன்னுடைய குடும்பத்தார் வெளில வராங்க. மொத்த பூமியும் நோவாவுக்கு சொன்னாயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மொத்த பூமி யாருக்கு சொன்னான்? அவன் எங்க போய் குடியிருக்கிறான், எந்த பிளாட் வேணாலும் எடுக்கிறான், எந்த மலை வேணாலும் எடுக்கலாம். எவரும் சொந்த கொண்டாடுறதுக்கு நோவாட்ட கிட்ட வரவே இல்லை. காரணம்னாக்கா நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மொத்த பூமி சொந்தம். அந்த பூமியில இருக்கிற ஆடு மாடு மிருக ஜீவன் பொன் வெள்ளி நகை எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். என்னையா ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் மகிமை நமக்கும் அந்த மகிமை வரும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உலக மகிமையை தேடாதீங்க. உலக மகிமை தானா வரக்கூடியதை வந்துடும். நீங்க தேட வேண்டியது பரலோக மகிமை. அவன் சொல்ல பார்க்கலாம், உங்க வீட்டுல எது லாக்டவுனா இருக்கு? வியாதி லாக்டவுனா இருக்கா? பொருளாதார லாக்டவுனா இருக்கா? வேலை சவாலான லாக்டவுனா இருக்கா? எது லாக்டவுன்ல இருக்கீங்க? நீங்க விசுவாசம் உள்ளவங்க பயப்படாம இன்றைக்கு செபிக்க துவங்கினீங்கன்னாக்கா கர்த்தர் அதை மகிமைப்படுவேன்னு சொல்ற தேவன் அவர் உள்ளோடு இருக்கிறார். எந்த வியாதினாலும், கேன்சர் வியாதினாலும் பிடிக்க எறிகிறதுக்கு என் தேவன் வல்லமை உள்ளவர். கரெக்டா வேண்டிய அல்லேலூயா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவர் கைவிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. பொருளாதார கைவிடப்பட்டதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். கடன் பிரச்சனை இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வியாதி விளைவிடத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம் விசுவாசம். விசுவாசத்துல எதை வேணாலும் திறக்கலாயா? விசுவாசத்துல எதை வேணாலும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எழுந்திருக்கலாமா? ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடத்துக்குள்ள நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் செவித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய செவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். அதை கொஞ்சம் அப்படியே மனசு விட்டு செவிக்க போகிறோம். கண்களை மூடிங்க பாருங்களா. ஒரு 10 நிமிடம், 5 10 நிமிடம் நான் கைகளுக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையா செபிக்க போகிறோம். ஒரு தீர்மானமா எழுந்து செபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறி செபிக்க போகிறோம். நம்முடைய எல்லா லாக்டவுன் மாறி செபிக்க போகிறோம். விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். அதற்காக விடுவிக்கிறவர் இறங்கி வரப்போறார். உங்களை தொடர்புறார். எத்தனை பேர் தேவன் இப்ப நீ தொடர்புறார்? இப்ப ரைட் நவ நீ தொடர்புறார். நீங்க நம்புறீங்க, விசுவாசிக்கணும். செவத்தை துவங்குங்களா? இந்த இடத்துல உள்ள வல்லமை வெளிப்பட போகுது. இந்த இடத்துல இயேசு உங்களை தொடர்புறார். இந்த இடத்துல உள்ள அற்புத வல்லமை வெளிப்பட போகுது. உங்களை தொட்டு சுகமாக்குற தேவனுடைய வல்லமை, உங்களை விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை, உங்களை சிறையிலிருந்து தூக்குற தேவனுடைய வல்லமை, கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, நான் என்ன செய்ய போகிறேன் கலக்கத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, என் குடும்பத்தினுடைய நிலைமை யாருக்கு தெரியும்? இயேசு கூட இருக்கிறாரா தெரியலையே சொல்லி விசுவாசத்தில் பலவிடப்பட்டு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நீ கலக்காது, பயப்படாதுன்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்லுற தேவன் வலது கருத்து உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? வலது கருத்தை உயர்த்தி எனக்கு பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு அந்த விடுதலை வேணும். உங்க தொழுகிற வல்லமையினால அந்த விடுதலை கர்த்தர் இருக்கிறவங்களை தொட போகிறார். அவருடைய வல்லமை சில நேரங்களில் சில விடுதலை தொட போகிறது. ஒரு அற்புத விடுதலைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போக போறார். இந்த இடத்துல ரட்சிக்கிற ஒரு சீயோனிலிருந்து இறங்கி வர போறார். அவருடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்க போகுது, விடுதலையாக்க போகுது. கடன்கிற அறக்கணத்திலிருந்து விடுதலை, கடன்ற போராட்டத்திலிருந்து விடுதலை, கண்ணீர்ன்ற வேதத்திலிருந்து விடுதலை. உங்க குடும்பத்தை மகிமைப்படுத்த போறார். எது மனுஷனுக்கு அதை வெளியே கொண்டு வர போறார். மனித லாசு வெளியே கொண்டு வந்த தேவன், எது மனுஷன் போயிருக்கு அதை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். ஜீவனை வெளியே கொண்டு வர போறார். எலும்பு சீயோனே உன் தூசியை உதவிட்டு எழுந்து கர்த்தரை தொட போறார். இன்றைக்குதான் காலம், இதுதான் நேரம். கர்த்தர் தொடுகிறவனை கர்த்தர் தெரிந்து விட்டார். குடும்பத்தில் மறித்து போயிருக்கிற அந்த காரியம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டையா. இன்றைக்கு இந்த காரியத்தில் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காரியம், துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காரியம், எனக்குள்ள அவனை பலப்படுத்தி உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த காரியம்
இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். ஆவியானவர் தொடுகிறார். இயேசு இறங்கி வருகிறார். வருகிறார். வாழ்வுக்கு வார்த்தை புறப்பட்ட பிள்ளைகளை தொடர்த்தையா, இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு தொடர்த்தையா. 18 வருடம் வியாதி உள்ள ஒரு ஸ்திரீய அன்றுவரை வல்லமை தொட்டதையா. ஒரே நிமிடத்தில் அற்புத சுகம். இப்பொழுதே இப்பொழுதே ரைட் நவ அந்த வல்லமை விடுவிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. மரண கட்டுகளிலிருந்து கர்த்தர் வெளியேறுங்கப்பா. சிறையிருப்பிலிருந்து வெளியேறுங்க ஆண்டவரே. கடலுங்கிற வார்த்தையிலிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறார்கள். சிறையிருப்புகள் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வேதனை மாறட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் செபிக்காத பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நான் செபிக்க முடியாம போன பாவத்தை மன்னிங்கப்பா. எத்தனை பேர் எந்தெந்த காரியத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கீங்க? ஆண்டவரத்தில் ஒப்புரவாங்க பாருங்க. ஆண்டவரத்தில் சொல்லுங்க பாருங்க. நீங்க எதிர குறைவுள்ளவங்களா இருக்கீங்களோ இன்றைக்கு ஆண்டவரத்தில் அறிக்கையிட போறீங்க. இயேசு அதை கேட்டு உங்களுடைய எல்லா காரியத்தையும் மன்னித்து இயேசு உங்களை தொட்டு உங்களை விடுதலையாக்க இறங்கி வரப்போறாரு. செபிக்க முடியல இயேசு சொல்லுங்க, ஆண்டவரே என்னால செபிக்க முடியல. ஒரு செப வேலை கூடி நிரப்பட்டான். என்னால விடுதலை ஆராதிக்க முடியல. ஒரு ஆராதனைக்குரிய ஆவியானவர் என்னை நிரப்பட்டு கேளுங்க பாருங்க, கேளுங்க பாருங்க. எத்தனை பேர் எந்த காரியத்துல வேலைமா இருக்கீங்க? அது கேளுங்க. இயேசு உங்களை தொட்டு விடுதலையாக்கப்படுறாரு, தொட்டு விடுதலையாக்கப்படுறாரு. ஆமென். தகப்பனே ஆண்டவரே பிள்ளைகளை இயேசு தொழுகிறாங்க, பிள்ளைகளை தொழுகிறாங்க. ரத்தம் நரம்பு நாமங்களை தொடுங்கப்பா. சக்தி எந்தெந்த இடத்துல நிறைவேற்றி வச்சிருக்கிறோம், எந்தெந்த இடத்துல கட்டுரை உருவாக்கி வச்சிருக்கிறோம், எந்தெந்த சத்துருங்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம், அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கட்டையா. செபிக்க முடியாதபடி இருக்கிற சோபத்தை இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும், வெளியேறட்டும். நிர்விசாரம் வெளியேறட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படாதபடி இருக்கிற துணிகரங்கள் வெளியேறட்டையா. நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஒரே ஒரு பாடலை பாடப்படுவோம். தேவனுக்கு புறப்படுகிற வல்லமை தொட்டு நிரப்பப்பட்டவர்களாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கடந்து போகப்படுவோம். இயேசு நம்மை ஆசீர்வதித்து அதை பலப்படுத்துவாராக. வலதிலிருந்து உயர்த்தி ஆமென். தகப்பனே வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. அதை கட்டி கட்டினார். உண்டு, உண்டு Hallelujah.
பயப்படாதே, விசுவாசம் பண்ணவனாயிரு. பயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த நாளில ஒரு தைரியத்தை, ஒரு விசுவாசத்தை நமக்கு பற்றி இருக்கிறது. இந்த விசுவாசம் இன்னும் பற்றி பிடிக்கட்டும். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக பற்றி எரியட்டும். அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு இந்த விசுவாசம் கடந்து போகட்டும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, ஏற்படுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த ஜெப நேரத்துக்காய் நன்றி. நாளைய கர்த்தரோடு இடைப்பட்டு நல்ல தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, சோதரத்தை செய்து கொடுத்த மகனை கர்த்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் வந்தவண்ணவர்களாய் போகாதபடி புது பலத்தையும் புது அபிஷேகத்தையும் புதிய விடுதலையும் பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே கடந்து போக கர்த்தர் திரும்பி பாராட்டினே போது நன்றி. கரம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஸ்நேகம், சமாதானம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.